போக்குவரத்து துறை சார்ந்து பொருளாதார சிக்கல்களெல்லாம் அரசே உருவாக்கிக் கொண்டதுதான். சௌந்தரராஜன், குறைவான மக்கள் தொகை கொண்ட இடங்களுக்கும் போக்குவரத்து சேவையை வழங்குவதும் அரசின் கடமைதான். நஷ்டம் வருகிற இடத்தில் தனியார் முதலாளிகள் முதலீடு செய்ய மாட்டார்கள். நஷ்டம் வருகிற இடத்திலும் அரசுதான் மக்களுக்காக போக்குவரத்து சேவையை இயக்கியாக வேண்டும். நகர்ப்பகுதிகளில் மக்களின் அதிகப்படியான நெருக்கடிதானே பல சூழல் பிரச்சினைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. ஆகஸ்ட் மக்கள் புறநகர் பகுதிகளை நோக்கி செல்ல வேண்டுமெனில் அதற்கான பொறுப்பை அரசுதான் ஏற்க வேண்டும். அவர்களின் வசதிக்காக நஷ்டம் ஏற்பட்டாலும் அரசுதான் பேருந்துகளை இயக்க வேண்டும். உலகில் எங்குமே நகர்ப்புற பேருந்துகள் லாபத்தில் இயங்கவில்லை. ஆனாலும் பேருந்துகளை இயக்க வேண்டியது அரசின் சமூக கடமை. அரசு நஷ்டத்தை சந்தித்தாலும் அதன் மூலம் சமூகம் பெறுகிற நன்மையைத்தான் பார்க்க வேண்டும். குழந்தைகள் பாஸ் மூலம் பயணம் செய்கிறார்கள். பெண்கள் இலவசமாக பயணம் செய்கிறார்கள். இதனால் ஒரு சமூகமாக நாம் நிறையவே உயர்கிறோம். மத்திய அரசு பின்பற்றிய தாராளமய தனியார்மய கொள்கைகளை மாநில அரசும் பின்பற்றுவது கடும் கண்டனத்துக்குரியது. பிப்ரவரி முதல் வாரத்தில் மினி பேருந்து சேவைகள் தொடங்கும் என்கிறார்கள். இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது. இவ்வளவு குறுகிய கால இடைவெளியில் தடாலடியாக செய்வது எதிர்ப்புக் குரல்களை அடக்குவதற்குதான். இந்த மக்கள் விரோதப் போக்கை அரசு கைவிட வேண்டும் என்றார்.